நம்மளே குறை சொல்ல விரும்பலைங்க. அது வந்து நமக்கு வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கணும். முதல் ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பாவியா வந்து சம்மந்தமே இல்லாதவங்க ஒரு 8 பவுன் நகைக்கு அதை வந்தாங்க, வீரத்தை வந்தாங்க, எடுத்தாங்க அப்படின்னு நான் காவல்துறை கொஞ்ச நாள் பண்ணி புரிஞ்சுருக்கிறேன் அப்படின்னு. இது வந்து நம்ம ஏரியாவில் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக அந்த கொங்கு பகுதி ஏரியாவில் இது நம்ம புதுசு எல்லாத்துக்குமே அறிவாள் கலாச்சாரம் எல்லாமே. அதனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னாங்கன்னா, சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வந்து இப்போ இல்லை. அதனால் சிபிஐ பாட்டுக்கு வர முடியாது. முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த கேஸுக்கு வந்து நீங்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுங்க, சிபிஐ வருவதற்கு நான் அனுமதி தருவேன். மத்திய அரசு அமித்ஷாஜிக்கு நீங்கள் பேசி சிபிஐக்கு அனுமதி கொடுங்க, வேகமாக அவங்க வரட்டும். என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் உரிய காம்பன்சேஷன் என்ன இருக்கும், நாங்கள் நல்லா இருக்கோம். நான் அவங்க கேட்ட கேள்வி, அவங்க பேசின பேச்செல்லாம் நான் பார்த்தேன். பதில் எதுவுமே எனக்கு கொண்ட ஆழமான கேள்விகள், நியாயமான கேள்விகள். இது வந்து இந்த இடத்துல 1, 2, 3 தொடர்ந்து இது அப்படியே பரவ ஆரம்பிக்கும். எல்லா இடத்துக்குமே இது வருது. டிவி பார்க்குறாங்க, சமூக வலைதளத்தில் பார்க்குறாங்க. ட்ரெது கலாச்சாரம் பிரச்சனைச்சதுக்கப்புறம் சரியது தப்புதுன்னு தெரியல. மனிதனே அறுவாள் கை கொண்டு பார்த்தீங்கன்னா சமூக சீர்கேடுகள் வந்து அவ்வளோ விஷயம் ஒன்றா ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலைஸ்ட் போலீஸ் வர வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு வந்து சிபிஐ வந்து சம்மந்தமாக ட்ரெயின் அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் ஆகும். ஒரு கிரைம் ஃபைட்டிங் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் இன்னைக்கு முதலமைச்சர் நான் கோரிக்கை வைக்கிற பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வெளியே பேசுகிறது நீங்கள் சிபிஐக்கு அனுமதி. ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ கிடையாது. மாநில அரசு மத்திய அரசு என்ன போன உயிர் வந்து விவசாயிகள் 2 பேர், ஒரு ஐடி ஊழியர், ஒரு சாதாரண குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் இருந்துருக்காங்க. அதனால் ஸ்பெஷலைஸ், ஏன்னா அவங்க வேலை இது மட்டும்தான். காவல்துறைக்கு வந்து 10,000 வேலை இருக்குங்க. லான் ஆர்டர் பண்ணணும், பந்தோபஸ்து பண்ணணும், வேறு வேலையை செய்யணும், லோக்கல் பஞ்சாயத்து பண்ணணும். அதனால் அவங்கள குறைய சொல்ல விரும்பலைங்க. எஸ்பியும் 14 டீம் போல இங்கே நான் போட்டு பார்த்துட்டே இல்லைங்க. 14 டீம்ங்கிறது பெரிய லெவலில் தான்.